புதுச்சேரியில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். நான் காலேஜ் புளிச்சப்பாளையத்தில் படிக்கிறேன். பஸ் காசு திடீர்னு ஏற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு 14 ரூபா இருந்துச்சு, இப்போ 20 ரூபா கேட்குறாங்க. திடீர்னு சொன்னது கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காசு எடுத்து வந்திருக்கோம். பஸ்ஸு காசு கொஞ்சம் அதிகமாக ஏற்றிட்டாங்க. டிக்கெட் எப்பவுமே 20 ரூபா ஆகும், இப்போ 25 ரூபா 5 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டாங்க. அது கவர்மெண்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்றி சொல்லியிருக்கலாம். முன்னறிவிப்பு இல்லாமல் ஏற்றுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்றி சொல்லியிருந்தால் நம்ம வீட்டிலேருந்து காசாச்சு எடுத்து வந்திருக்கலாம். இப்போ நான் போக கஷ்டமாக இருக்குது. லோக்கல் பஸ்ஸில் எல்லாத்துலேயும் ரேட் அதிகமாக ஆக்குறாங்க. எப்படி வர்றதுனே தெரியல, பயணம் பண்ணவே முடியல. எந்த பஸ்ஸில் கேட்டாலும் டிக்கெட் அதிகமாக ஏற்றுறாங்க. மக்கள் இதனால் எப்படி வர்றதுன்னு தெரியாமல் பாதிக்கப்படுறாங்க. நான் வெங்கடேஷுங்க. நம்ம புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற வந்திருக்கேன். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸோட ரொம்ப அதிகமான விலைக்கே வச்சுருக்காங்க. 4 ரூபா நார்மல் பஸ்ஸும் 8 ரூபா ஏசி பஸ்ஸும் நமக்கு இந்தமாரி கவர்மெண்ட் விலை நிர்ணயிச்சிருக்காங்க. நம்மளால் நடுத்தர மக்களாக இருக்கிறதால எங்களால் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் இப்போ போக முடியுது. கவர்மெண்ட் பஸ்ஸை எங்களால் ஏற முடியல. எந்த ஒரு லக்கேஜான பொருளும் நம்மளால் ஏற்ற முடியல. நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? இதுக்கு முதல்வரான நீங்கள் தான் நல்ல பதிலை சொல்லணும்.